இப்ப அதிகாலையில பாங்கு சொல்றாங்க. இந்த பாங்கு சொல்ற டைம் அதிகாலை 4:32. அவங்களுடைய கடமையை சரியான முறையில் செய்யறாங்க. ஏன்னா அவங்களோட சட்டத்துல அப்படி இருக்கு. 5 நேரம் தொழுகணும். அந்த சட்டம் அவங்கள கடைபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கடைபிடிக்காத மக்களுக்கு பல சோதனைகளும் அவங்க பார்த்து கொண்டிருக்கோம். அவங்களுடைய அந்த கடமை 5 நேரம் தொழுகை இறைவனுக்காக நன்றி சொல்லி அவங்க பாங்கு சொல்றாங்க. மற்ற மக்களும் எழும்புவாங்க, தூயில் எழும்புவாங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. நான் வணங்குற அந்த ஈஸ்வரன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. மக்களை உணர்த்து அவங்கள அந்த தூக்கத்திலிருந்து வெளியே கொண்டான்னு சொல்லித்தான் சொல்றாரு. அப்ப அவங்களோட மார்க்கத்துல அவங்களோட மௌலவிய கடமை அதை செய்யறாங்க. சரியான பாங்கு சொல்றாங்க. டைம் நேரம் அந்த சட்டத்துல யாருமே தப்பிக்க இயலாது. ஏன்னா 5 நேர தொழுகையில இந்த சுபோ தொழுகை இம்பார்ட்டான ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுதா வேற லெவல் வாழ்க்கை வாழலாம். ஆனா மக்களாக நீங்க அந்த 5 நேர தொழுகையில சுபோ தொழுகிறீங்கன்னு பாருங்க. பார்த்தா வேற லெவல்ல வாழலாம் வாழ்க்கை. உறவுகளே, இதை நான் யாருக்கும் குத்தி காட்டி சொல்லல. ஏன்னா இஸ்லாமிய சட்டத்துல சரியான முறையில அந்த ஃபாலோ பண்ணா எல்லாம் நல்லது நடக்கும். எங்கட சமயத்துல சட்டங்கள் இருக்கு, ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்றதில்ல. ஃபாலோ பண்ணால்தான் சில இன்னல்களை சந்திக்கிறாங்க. எல்லா மதங்களையும் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். இஸ்லாமியோட ஒரு குட்டி விஷயம் ஒன்று சொல்லித்தாரேன். ஒரு மாப்பிள்ளைய எப்படி சோதிக்கிறாங்க கேட்டாக்கா, நல்லவரா கெட்டவரா சோதிக்கிறாங்க கேட்டாக்கா, அவங்களுடைய சொல்றாங்க அவங்களோட பள்ளியில போயிட்டு கேட்பாங்கன்னா அந்த நபர் 5 நேரம் தொழுகிறாரான்னு கேட்பாங்களாம். எப்படி ஒரு மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா பாக்குறதுக்கு 5 நேரம் தொழுகிறாரான்னு கேட்பாங்களாம். அப்பதான் அந்த மாப்பிள்ளை நல்லவங்களா தான் முடிச்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு. அப்படி நீங்க யாரும் எங்கட சமயத்துல அப்படி கட்டுப்பாடு இல்ல. கட்டுப்பாடு இருந்தா நல்ல ஒரு சமயம் தான் எங்கட சைவ சமயம். ஓகே உறவுகளே, சந்திப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாகட்டும்.